ஆக்டிவ் இன்கம்னா என்ன? நம்மளோட எல்லாரோட எய்ம் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அந்த வேலைக்கு போய் நாம சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் தான் ஆக்டிவ் இன்கம். இப்போ நீங்கள் ஒரு பலசர கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த கடை ஒரு டீ கடை வச்சுருக்கீங்கன்னா, அந்த டீ கடைக்கான நேரடி வருமானம். இந்த நேரடி வருமானத்துக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. காலையில் எந்திரிக்கணும், ஒரு டைம் இருக்கும், ஆஃபீஸ் டைம் இல்லைன்னா பிஸ்னஸ் டைம் அப்படின்னு ஒரு டைம். அதை ஃபுல் எஃபர்ட் நம்ம கொடுத்தா தான் நமக்கு அந்த இன்கம் அப்படின்றது வரும். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக வரும். இந்த மாதம் 50,000 சம்பளம் அப்படின்னா 50,000 உங்களுக்கு அப்படியே வரும். ஸோ அந்த 30 நாளைக்கு உரிய சம்பளம் அப்படின்றது வரும். இது எப்போ கொஞ்சம் கூடும் அப்படின்னா, இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது, நம்மளோட வேலையில் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு பார்த்துட்டு நம்மளோட மேலதிகாரிகள் பார்த்து நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போடும்போது அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10% இன்க்ரிமெண்ட் இருந்தது அப்படின்னா அது அப்படியே போயிடும். இது ஆக்டிவ் இன்கம்.